ஹாய் காய்ஸ். ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட் ப்ளாகிங். டின் டின் டின். இது எப்படி போடணும், எந்த பைக்கில் போகிறது ஒரு கன்ஃபியூஷன். 2 பைக் இருக்குது. ஒன்று வந்து கிராசியா, இன்னொன்று வந்து ஹிமாலயன். வில் ட்ரை. செம்மையாக மூச்சு வாங்குறேன். ஏன் உன்னோட ஃபோன் எப்போ பாரு இங்கேயே வச்சுருக்கா? உங்கள் ஃபோனு இங்கே வச்சுருக்கீங்க? ஓகே. வாவ். இது வந்து டெஸ்ட் விலாக் தான். எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்பீச் ரெக்கார்ட் ஆகுது, என்ன ஆகுது எதுவும் தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஆனால் மைக் வந்து என் வாய்க்கிட்ட இருக்கிறதுனால நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்கும். ரொம்ப நல்லது. அப்போ அந்த ஃபுல் மூன் டேவை பாருங்க. இந்த கேமரா வச்சு அப்படியே பண்ண முடியுமா தெரியல. ரெக்கார்ட் போட்டிருக்கேன், பார்க்கலாம். லெட்ஸ் கோ காய்ஸ், லெட்ஸ் கோ. மோட்டோ விலாகிங் பண்ணுறதுக்கு 2 வண்டி இருக்குது. ஆனால் டெஸ்ட் வண்டி இந்த வண்டி தான். அஞ்சு ஒரு நிமிஷம் வா. இது ரெக்கார்டிங்கில் இருக்கா? ரெக்கார்டிங் காட்டுதா? இப்போது ஒரு நிமிஷம் இரு காய்ஸ். இது வந்து செக் பண்ணுற விலாக் தான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்கூட்டி வண்டிக்கு விலாகா? ட்ரை பண்ணலாம். இது நகர்த்திடவா? இல்லை கஷ்டமாக இருக்கும் அதுக்கு. இல்லை இருக்கட்டும். வாங்க. ஹாய் பாய். என்னால் பேசவே முடியலையே. இந்த ஹெல்மெட்டோட சீக் பேட்ஸ் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. ஆஹா, இவன் ஒரு வீட்டாக போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. வந்துட்டான். ஏறுங்க போகலாம். போமா. என்னது இது? ஓகே. எங்கே போகலாம்? அஞ்சோ எங்கே போகலாம்? நான் அப்படியே அந்த டீ டைம் வரைக்கும் போகலாமா? சரி. இந்த மெடிசன் வாங்கிடலாம்ல? சரி, அப்போனா பெட்டர் மெடிசன் வாங்கிட்டு நம்ம இது பண்ணலாம் காய்ஸ். உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் வெறும் நார்மல் ஹெல்மெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது அந்த பைக்குக்காக வாங்கின ஹெல்மெட்டு. ஸோ இதோட பேடிங்ஸ் எல்லாம் செம்ம டைட்டாக இருக்குது. என் நாக்கெல்லாம் வெளியில் தள்ளுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் வாங்கிடலாம். ஏன்னா அப்புறம் 11 o'clock மூடிடுவாங்க இங்கே. இந்த ஹெல்மெட்டு இந்த விலாகிங் செட்டப்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
டோட் நீ வாங்கிட்டு வரியா? ஆ இங்கே பாரு, நீ வாங்கிட்டு வரியா? காசு இல்லை, இதுதான். இந்தா நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். போலாம் காய்ஸ், வாங்க 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 வாங்க, ஜஸ்ட் லீவ். போலாமா? வீட்டில் போய் கொடுத்துட்டு போயிடலாமா? டாம் குரூஸ் மாதிரி ஆப்போசிட்டில் போய் நம்ம ஏரியாவில் ஓட்டுறது எல்லாமே வந்து டாம் குரூஸ் ரேஞ்சில் தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஃப்ரேமு ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே எனக்கு கொஞ்சம் காற்று கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒன்றும் போகல, இங்கே இருக்கிற லோக்கலில் போகிறதுனால. நைட்டில் ஆக்சுவலி இந்த கேமரா செமையாக இருக்குது. கோப்ரோவில் வந்து இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் திஸ் ஒன் இஸ் ஸோ குட். இப்போ தான் புரியுது எப்படி வந்து பைக்கர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் பேசணும் போலையே. நான் எதுவும் நினைக்கக்கூட மாட்டேன் வண்டி ஓட்டும்போது. நான் பாட்டு அப்படியே இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடணும், யூடியூப்பில் பேசுகிறதுலாம் இருக்கணும் அப்படின்னாக்கா நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பேச்சு திறமை இருந்தால் தானே. பேச்சு திறமை இல்லையே. டிக் 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 டிக். ஓ, எல்லோரும் இப்போ இந்த வண்டிக்கு இந்த ஹெல்மெட்டை போட்டு போகிறதுனாலையும் கோப்ரோ இருக்கிறது தெரியுது போல். அதனால் எட்டி பார்க்குறாங்க, யார் அவர் அப்படின்ட்டு. ஆனால் நான் சும்மா டெஸ்ட்டு பண்ணுறேங்கிறது சொல்கிறதுக்குள்ள ஆக்சுவலி இந்த ஹெல்மெட்டோட பேடிங் எப்படி தெரியுமா இருக்குது? என்னோடய 2 சீக்கு போட்டு அப்படியே நசுக்கிக்கிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், நான் வைசரை மூடுறேன். வைசர் மூடினதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வைசர் இஸ் க்ளோஸ்டு நவ். ஆக்சுவலி இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஸ்லோவாலாம் போனாக்கா அந்த வென்டிலேட்டட் ஏரே இல்லை, காற்றே இல்லை, வேர்த்து கொட்டுது. இதெல்லாம் ஒரு 100 அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணும்போது அப்போ காற்று வரும் போல். பூந்துரு அப்படியா? அவன் ஷூட்டில் இருக்கன்னா, அவன் ஷூட்டில் இருப்பான். ஷூட்டில் இருப்பான். இது போயிடலாமா? கால் பண்ணிட்டியா? கால் பண்ணிட்டீங்களா?
கால் பண்ணிங்களா யாருக்கு அமுதனுக்கு? என்னவா? வராங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் நார்மல் ஹெல்மெட்டை விட எனக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த பேடிங்கு, அதுக்கப்புறமா காற்றே போல். அதாவது இது வந்து 100 மேலே போகும்போது அந்த விண்ட் பிளாஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுல நான் வீடியோ போட்டு யூடியூப்பில். ஏன்னா எனக்கு வந்து செம்ம பிஸி ஒர்க்ஸ் போய்கிட்டே இருக்குது. யூடியூப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது ஒரு ஜாலியான வேலை தான். ஆனால் வந்து அதில் ஏர்னிங்ஸ்லாம் இப்போ பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். லைக் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ரெகுலராக சேனலில் நிறையா போகணும், அதுக்கப்புறம் தான் அதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இப்போ அதை பண்ணணும் அப்படின்னாக்கா நான் பேசிக் இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஃபேமிலிக்கு. அதுவே எனக்கு ஆக்சுவலாக டைம் கரெக்டாக இருக்குது. ரெகுலர் வேலையை முடித்து இது பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு நாளோட எனர்ஜி எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் எங்கே உட்காந்து யூடியூப்பை பண்ணுறது? அதனால தான் நான் கொஞ்ச நாள் அந்த சேனலில் எதுவுமே போடாமல் இருந்தேன். ஏதாவது நடந்ததுன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுடுவேன். பட் அது வந்து யூடியூப் ரிலேட்டடாக எடுத்துருக்க மாட்டேன். அது எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதை எடிட் பண்ணணும் தெரியுமா? எடிட் பண்ண தான் நம்மளால் வீடியோவாகவே உருவாக்க முடியும். ஓ மை காட், இப்போ எப்படி தெரியுமா இருக்குது ஆக்சுவலாக? இப்போ நான் வந்து கரெக்டாக பேசணும், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும். இப்போ எனக்கு இந்த நியூ சிஸ்டம்க்கு நான் வந்து பழகணும். இந்த ஹெல்மெட் வந்து என்னை வந்து சிரிக்கவே சிரிக்காத. சிரிச்சேன்னா அவ்வளோதான், வாய் இப்படி நசைக்கிட்டவே அந்த மாதிரி இருக்குது. யாரா அந்த ரேசரு பறந்து போனான் பார்த்தீங்களா? வீடியோவில் தெரியுதா தெரில, இருந்தால் நான் திருப்பி அந்த ஷார்ட்டு காட்டுறோம். பறந்துட்டான் வண்டி எடுத்துகிட்டு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் தெரியவே இல்லை. F1 மூவி பார்த்தீங்களா காய்ஸ்? வேறு லெவல். இப்போ நான் F1 போகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ஒர்க் பண்ணுறதை விட எனக்கு வந்து யூடியூப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுறது எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னாக்கா நான் ஏர்ன் பண்ண முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. இப்போ இந்த மாதிரி பைக் ஓட்டிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு வீடியோ போடுறது இது இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதே வந்து ரொம்ப நாளைக்கு பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்மில். இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லையே, ஒரு நல்ல ஹெல்மெட் இல்லை, ஒரு நல்ல பைக் இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்கள்? என்னோட இல்யூஷனா என்னன்னு தெரியல, நீ ஏதோ வளரிட்டே வர மாதிரி எனக்கு தோணுது. வ்ளாக் பண்ணிகிட்டே வரேன். ஓ பேசிட்டா? ஆமாம். அவங்களுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி தெரியுதான் நான் ஆமாம், இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வீடியோவில். இன்னும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 ஆத்தடி 9 10 சுற்றி நிற்கிறாங்களே. ரெக்கார்ட் ஆகுது. இது வேற ஒரு பதட்டம். ரெக்கார்ட் ஆகுதா, ஆடியோ கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஃபியூ வ்ளாகுக்கு வந்து எனக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். நியூ டு தி செட்டப், இது ஃபஸ்ட்டு ட்ரை. இப்போ வ்ளாக் கேமரா பிடிச்சி பேசும்போது எனக்கு தெரியும் நான் இதை இந்த ஃப்ரேமில் பார்த்து பேசுகிறேன், நான் தான் பேசுகிறேன் அப்படின்றது தெரியும். இப்போ இது வந்து ஹெல்மெட் செட்டப்பில் இருக்கா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் யூஸ்வலாகவே வந்து பைக் ஓட்டுறேன் அப்படின்னாக்கா யாருமே என்கிட்ட பைக்கோ காரோனா என்கிட்ட யாரும் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போ நானே வந்து இப்போது இந்த பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணணும்.
இது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் பார்த்தே தான் ஆடணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே போர் அடிச்சிருந்தோம். சரி, அது இது எவ்வளோ நாள் போர் அடிக்குதுன்னு பார்க்கலாம், அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இப்படி பேசிட்டு இப்படியே போகலாம்ல. ஆமாம், இங்கே ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. என்ன என் வாய்ஸை விட மேடமோட வாய்ஸ் தான் பயங்கரமாக ஷார்ப்பாக அடிக்கும். ஏன்னா என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா பேஸ் டோனில் இருக்கும், அவள் வந்து டெரிபிளில் இருக்கும். அதனால் கீச்சுன்னு எங்கே இது பண்ணாலும் அவளோட வாய்ஸ் டக் 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 டக்னு கேட்டுரும். என் வாய்ஸ் அப்படிலாம் இல்லை. என் வாய்ஸ் வந்து ஹால்லேருந்து ரூம் கூட போகாது. ஹால்லேருந்து ஹாலில் அந்த சைடில் யாராவது நின்றாங்கனாக்கா கேட்காது. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் என்ன சொன்னீங்க? துரைக்கண்ணு சாலை. கண்டுக்காதீங்க, இது எங்களோட யூஷுவல் கான்வர்சேஷன். எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரு! அது தோண்டி வைக்கல, அது அங்கே நடுவில் அந்த சம்போட இது இருக்கும். அது மேடம் வந்து அந்த சம்போட ஹெட் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்து தோண்டி வச்சுருக்காங்க. தோண்டிலாம் வைக்கல, அது சம்போட இது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயருக்கு கீழே தான் ஆக்சுவலாக ரோடு இருக்கணும். இவங்க ரோடை ஹைட்டாக போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வைக்கிறாங்க. அப்படியா? வாய்ஸர் ஓப்பன் பண்ணனா உனக்கு கேட்கும். அப்பா, கேட்குதா? ஏர் டைட்டில் அப்படியே ஏர் லாக் ஆகிடுது. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தாங்க. எனக்குள்ள இல்லை, இதெல்லாம் எடிட் பண்ணி யூடியூப்பில் போடும்போது பாரு நான் என்ன பேசுனேன்னு உனக்கு தெரிய வரும். அதுமாதிரி விளாகரில் அப்படி தான் இருக்கும். மோட்டோ விளாகரில் அப்படி தான் இருக்கும் இனிமேல். ஆமாம். அடுத்த லைட் இதை சொல்லுவாங்கன்னு நினச்சேன், கரெக்டாக சொல்லிட்டேன். பண்ணுறத பண்ணு, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு. எஸ், கன்சிஸ்டன்சி வந்து செம பெரிய வேலை. அது என்ன வேலை வேணால் இருந்துட்டு போகுது. எந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக எவ்ரிடே செய்யணும் அப்படின்றது தான் கன்சிஸ்டன்சி. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னா நீங்கள் 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் 3 மாதம் கழித்து ஒரு நாளில் நீங்கள் அது பிரேக் அவுட் ஆகிடும் எல்லாமே. அவனை கிளம்பி வர சொல்லுங்கள், அவனை வர சொல்லுங்கள். அப்படியா? கால் பண்ணுங்கள், நான் டீ பிரேக் தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டேன். ஓகே வரட்டும், டீ பிரேக் வரட்டும். இங்கே வெயிட் பண்ணுவோமா? இங்கே வெயிட் பண்ணலாமா? நம்ம அப்படியே ஸ்லோவாக போவோம், கண்டுபிடிக்கிறானான்னு பார்க்கலாம். வந்துடுவான், ஐ திங்க் ஸோ. பைக் எடுக்கிறோம். பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ தான் அவர் வந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாருன்னு. சரி, அப்போ நம்ம போகலாம். அது இன்னமும் எல்லாருமே வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தாட் எப்படின்னு க்ரியேட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் யாரும் நம்மளை பார்க்கல, யாரும் நம்மளை கண்டுக்கவே இல்லை.
நாங்கள் கப்புலாக வெளியில் போகிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். எப்போயுமே வந்து ஃபரான் இருந்துகிட்டே இருப்பான். ஆனால் கப்புலாக தனியாக போகும்போது இப்படி தான் இருக்கும். ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாள். நான் தான் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இந்த ரைடு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். இருக்குது காய்ஸ். இங்கே அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருக்குது கடை. என்ன ஈ அடித்த மாதிரி இது இருக்குது. போய் பார்ப்போம். எதுவும் சாப்பிட போகிறதில்ல, இந்த கேமரா செக் பண்ணுறதுக்காக வந்தது. இரு அவன் வரட்டும், வந்தோடனே போகலாம். வீட்டில் சாப்பாடு இருக்கான். சரி டெஸ்ட் பண்ண தானே வந்து இந்த கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். கேமராவை பாய் காசு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன மீன் குழம்பு இருக்குது? எங்கள் வீட்லேயும் மீன் குழம்பு. அஜோ வீடியோ ஓகே. என்ன சாப்பிட்றீங்க? பிரெட் ஆம்லெட். வீட்டில் செம்ம சூப்பராக மீன் குழம்பு இருக்குது. அதை விட்டுட்டு இதை சாப்பிட்றோம். இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு தானே, வீட்டில் மீன் குழம்பு இருக்குது எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஆனால் சாப்பிட்றது யார்? உட்கார வச்சுட்டு சும்மாவா போவோம்? இல்லை வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இவரே சொல்லுவான். ஓகே காய்ஸ், நான் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே 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 ஓகே. கிராப் ஆயிடுச்சா என்ன? அதான் நீ உன்னோட ஐ லெவல் இப்படி போகுதுல்ல இப்படி. ஹலோ டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சுல்ல. நீங்கள் எல்லாம் வீடியோவில் வருவீங்க. டைமர் மட்டும் ஓடுதில்ல, அவ்வளோதான். பைக்கு இந்த வண்டியில் அந்த வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்னு ஒரு லெட்ஸ் கோ காய்ஸ். மீன் குழம்பு வந்து சாப்பிட்டா மதியானம் சாப்பாடு இருக்குடா அப்படியே மீன் குழம்பு. சரி பாப்போமா? சரி வரேன்டா. பாய் பாய் பாய். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இப்போ தான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பழகிருக்கு. ஆனால் வந்து இதில் இந்த வியூ வந்து தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்த்துக்கலாம். வாட் எவர் காய்ஸ், வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது எதாவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் மழை தூர ஆரம்பிக்குது. நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டேனாக்கா, இங்கே பக்கத்தில் தான் வீடு. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் இந்த வீடியோ வரும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்கு தூக்கமாக இருந்தா டைம் என்ன தெரியுமா? 12:07. ஏய் இந்த கேமரா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே வந்தோம். எப்படி இருக்குது எல்லாம் செட்டப்க்கலாம். இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது ஸ்பீடோமீட்டர்ஸ் காமிக்காது.
ஸோ என்ன ஸ்பீடில் போடுறதோ அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கலாக ப்ளர் பண்ணி தான் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணும்போது ப்ளர் பண்ண அவசியம் இல்லை. ஆம்புலன்ஸ் வருது. சொல்லுங்கள். 2017 ஜூலை 3 போயிட்டு திருப்பியும் என்கிட்ட யாராவது வந்து புதுடா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அந்த லைஃப்பை நான் ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன். திருப்பியும் ஐ வில் சூஸ் யூ ஒன்லி. லவ் யூ. உனக்கு அந்த மாதிரி 2003 போய் 13 போய் கேட்டாங்கன்னா நீ என்ன சூஸ் பண்ணுவியாடா? கண்டிப்பாக. கண்டிப்பாவா? வேறு யாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்க முடியாதுல்ல, நானே அந்த கஷ்டத்தை வாங்கிக்கிறேன். சிக்னல்ரா அப்படிலாம் இல்லை, சிக்னல் அது. ஓஹோ, சொல்லுங்க. நீ சொன்னதில் மெய் மறந்து சிக்னலில் கூட கவனிக்க முடியல. என்ன சொன்னேன்னா, வேறு யாருக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க, நானே அந்த கஷ்டத்தை வாங்கிக்கலான்ட்டான். மழை தூருது அஞ்சோ வேகமாக. அப்படிலாம் இல்லை, சும்மாடி. உனக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னோட இடத்துல வேற யாராவது செலக்ட் பண்ணியிருந்தா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுதா? அப்படிலாம் இல்லையே. என்ன கான்டென்ட் கிரியேட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுறியா? என்ன இப்போ திருப்பி ஆன்ல தான் இருக்கா? ஆமாம். இப்போ நான் எப்படி முடிக்கலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி காய்ஸ், என் புருஷன் கூட வரலாம்னு பார்த்தா கேமராவும் மாட்டிக்கிட்டு எதுவும் பேசவும் முடியாம வளரவும் முடியாம ஏன் சாமி இப்படி பண்ற? ரோட்டில் டாக் இருக்கு. இன்னும் டிஸ்கோ அடிக்குது லைட். ஓ, அந்த லைட்டா? ஓகே காய்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் யாரும் பார்க்குறதுனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் பின்னாடி பாருங்கள் ஓலை விட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட் டைம் நான் தனியாகவே வண்டியில் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி தனியாக வந்தாக்கா எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. ஸோ நவ் புரிஞ்சிடுச்சு, நான் தனியாக வந்தால் தான் நான் பேச முடியும் அப்படிங்கிறது. ஸோ காய்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you guys in the next video. Bye. வேறு ஏதாவது இந்த மாதிரி மோட்டோ vloggings பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டினியூவேட். ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, தூக்கத்தை சமாளிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் பாட்டு புலம்பிக்கிட்டே வரான். வீட்டுக்கு போய் தூங்க போட்டால் தான். Damn bro. பாய் காய்ஸ், நீங்கள் போகலாம். நீங்கள் போய்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிதிங் கமெண்ட் சொல்லுங்கள். See you guys in the next video. Bye.